ஏறக்குறைய 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள், இவிஎம்ல பதிவான வாக்குகளை விட கவுண்ட் பண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாகவும் இல்லை சில தொகுதிகளில் குறைவாகவும் இருக்கு. இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போச்சுன்னா இப்போது இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் கவிழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. என்ன விவரம் அப்படிங்கிறத விரிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் ஏறக்குறைய 370 தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வேறுபாடு இருந்திருக்கு அப்படின்னு பூனம் அகர்வால் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ஏடிஆர் அப்படிங்கிற அமைப்பு கோர்ட்லேயும் இது சம்பந்தமான ஒரு வழக்கை தொடுத்திருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் அந்த வழக்குக்கான தீர்ப்பில் 2019 எலெக்ஷன் கமிஷன் ஒரு அப்ராக்சிமேட் டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷனோட ஆப்பில் வெளியிட்டு அது உறுதியான தகவல் கிடையாது, அந்த அப்ராக்சிமேட் டேட்டாவை வச்சுக்கிட்டு நீங்கள் வழக்குக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஆனால் இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஏறக்குறைய 140 தொகுதிகளில் இந்த பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. குறிப்பா கரீம்கஞ்ச் அப்படிங்கிற அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அந்த தொகுதியில ஏறக்குறைய 3811 வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு. அதாவது பதிவான வாக்குகள் 11,36,538. ஆனால் எண்ணப்பட்ட வாக்குகள் 11,40,349. ஏறக்குறைய 3,811 வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் அப்படின்னு இதுவரைக்கும் எதுவும் சொல்லப்படலை. அதே போல ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓங்கோல் நாடாளுமன்ற தொகுதியில 13,99,707 வாக்குகள் பதிவாகியிருக்கு. ஆனால் 14,01,174 வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 1,467 வாக்குகள் கூடுதலா அங்க எண்ணப்பட்டிருக்கு. அதே போல மத்திய பிரதேச மாநிலத்துல மண்ட்லா அப்படிங்கிற ஒரு தொகுதி, அந்த தொகுதியில 15,30,861 வாக்குகள் பதிவாகியிருக்கு. ஆனா எண்ணப்பட்ட வாக்குகள் பார்க்கும்போது 15,31,950. ஏறக்குறைய 1,089 வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு. சரி, அதிகமாக எண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சில தொகுதிகளில் குறைவாகவும் எண்ணிருக்காங்க. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில மொத்த பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 14,30,738. ஆனால் எண்ணப்பட்ட வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 14,13,947 வாக்குகள் தான். ஏறக்குறைய 16,791 வாக்குகள் விடுபட்டு போச்சு. அது எப்படி விடுபட்டு போச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த தகவலும் இல்லை. இதே மாதிரி இன்னும் நிறைய தொகுதிகள்லையும் குறைவான வாக்கு எண்ணிக்கையும் நடந்திருக்கு. இப்படி வித்தியாசங்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, போஸ்டல் ஓட்ஸை இதில் சேர்த்திருக்க மாட்டாங்க, போஸ்டல் ஓட்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், அது இவிஎம் ஓட்டோட சேர்த்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவை நாமளே எடுத்துப்போம். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, ரிசல்ட் எப்படி பப்ளிஷ் ஆகிருக்குன்னா, போஸ்டல் ஓட்டு இவ்வளவு பதிவாயிருக்கு அப்படின்னு தனி காலம்லையும் இவிஎம்ல இவ்வளவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறது தனி காலமாகவும் தான் எலெக்ஷன் கமிஷனே டேட்டாவை வெளியிட்டிருக்கு. அதில் தான் இந்த டிஸ்கிரிபன்சியை பூனம் அகர்வால் போன்ற ஆய்வாளர்கள் சொல்றாங்க. போஸ்டல் ஓட்ஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இவிஎம் ஓட்ஸ் மட்டும்தான் இந்த பகுதியில் நாம கணக்கு பண்ணியிருக்கோம், அதில் தான் இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற வாதம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், 2019 இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டது எல்லாமே அப்ராக்சிமேட் டேட்டா தான், அதனால அதை வைத்து நம்ம கேஸ் போட முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை இந்த வாதங்களை எடுத்துக்காம தள்ளுபடி பண்ணிச்சு அப்படிங்கிற கேஸை பார்த்தோம். ஆனால் இந்த முறை தெளிவா மே 25 எலெக்ஷன் கமிஷனே ஒரு பிரஸ் ரிலீஸை வெளியிட்டிருக்காங்க. அதில் இப்போ நாங்கள் என்ன டேட்டா சொல்கிறோமோ அதுதான் ஃபைனல் கவுண்ட், இதில் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அன்னைக்கு பதிவான வாக்குகளுக்கும் இப்போது எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் எப்படி வித்தியாசம் வரும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது சம்பந்தமாக எக்ஸ்தலத்தில் ஒருத்தர் பதிவு செய்திருந்தாரு. எந்தெந்த கான்ஸ்டிடியூன்சிலாம் டிஃப்ரென்சஸ் இருக்கு, அதாவது பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் எந்தெந்த தொகுதிகள்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸை மென்ஷன் பண்ணி பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் சிஇஓ அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும், அது எல்லா போலிங் ஸ்டேஷன்லையும் சோதனை வாக்குப்பதிவு நடத்திருப்பாங்க, அதை சில போலிங் ஸ்டேஷன்ஸ் அழிக்காமலே தேர்தலையும் நடத்திருப்பாங்க, அதனால இந்த வாக்கு எண்ணிக்கையில மாற்றங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்ம் 17C அப்படின்னு பூத் ஏஜென்ட்ஸுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, அதில் ஓட்டு எண்ணிக்கை எத்தனை இந்த போலிங் ஸ்டேஷனில் பதிவாகிருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையை அந்த
ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து எழுதி கொடுப்பார், எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. அதில் மேனுவலாக அவர் எரர் பண்ணியிருப்பாரு, பதிவான வாக்குகளில் நம்பர் மாறி இருக்கும், நம்பர் மாற்றி ஒரு பதிவு பண்ணி சைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு 2 வாய்ப்புகள் இருக்கு. இது வழக்கமாக நடக்கிறதா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால அந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய வாக்குகள்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் எண்ண மாட்டோம், கடைசியாக தான் எண்ணுவோம். கடைசியாக எண்ணினாலும் வின்னருக்கும் ரன்னர் அப்புக்கும் இடையேயான அந்த மார்ஜின் வந்து பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா இந்த வாக்குகளை நாங்கள் கன்சிடரே பண்ண மாட்டோம். ஒருவேளை மார்ஜினை விட இந்த வாக்குகள், அந்த குளறுபடியான வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கும் போது நாங்கள் திரும்ப ரீகவுண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விளக்கத்தை அவர் சிஇஓ அறிவிச்சிருக்காரு. இவிஎம் மிஷினால எந்த பிரச்சனையும் வராது, ஓட்ல எந்த டிஃபரன்ஸும் வராதுன்னு தொடர்ந்து வாதங்களை வச்சுக்கிட்டு இருந்த எலெக்ஷன் கமிஷன் இப்போ இந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கு. இதுல முக்கியமா சில தொகுதிகளை பார்ப்போம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை நார்த் வெஸ்ட் தொகுதியில 9,51,580 வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆனா எண்ணப்பட்ட வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 9,51,582, அதாவது 2 வாக்குகள் அவங்க எக்ஸ்ட்ரா எண்ணிருக்காங்க. இது இவிஎம்ல மட்டும், போஸ்டல் ஓட்ஸ் கிடையாது. திரும்ப சொல்றேன், போஸ்டல் ஓட்ஸ் கிடையாது, இவிஎம்ல மட்டுமே 2 வாக்குகள் எக்ஸ்ட்ரா எண்ணிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இப்போ குறைவா ஒரு வாக்கு எண்ணி இருக்கு. சில போலிங் ஸ்டேஷன்ல நாங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, சோதனை பதிவான வாக்குகள் இதில் இருக்கும், அதனால அதை எண்ணாம விட்டுருக்கோம், அதனால குறையுது. அல்லது இந்த ஆஃபீஸர் வந்து எழுதி கொடுத்ததும் அங்கே பதிவான வாக்குகளும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா ஓட்டு குறையதான் செய்யுமே தவிர அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. இந்த தொகுதியில் எப்படி 2 வாக்குகள் அதிகரிச்சது அப்படிங்கிற கேள்வி எழுது. அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் ரூரல் அப்படிங்கிற அந்த தொகுதியில் பதிவான வாக்குகள் 12,38,818. ஆனால் எண்ணப்பட்ட வாக்குகள் 12,37,966. ஏறக்குறைய 852 வாக்குகள் இதுல எண்ணப்படலை. பிஜேபி அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கு. அந்த மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 1,615 வாக்குகள் தான். 852 வாக்குகள் எண்ணல, 1,615 வாக்குகள் வித்தியாசம் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அப்படிங்கும் போது இங்க ரீகவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை அந்த மாநிலத்தில் எழுந்திருக்கு, அந்த தொகுதியில எழுந்திருக்கு. இதே போல சத்தீஸ்கர் மாநிலத்தில் கங்கர் அப்படிங்கிற ஒரு தொகுதி, அந்த தொகுதியில பதிவான வாக்குகள் 12,61,103. ஆனால் எண்ணப்பட்ட வாக்குகள் 12,60,153. ஏறக்குறைய 950 வாக்குகள் அங்கே எண்ணப்படலை. வாக்கு வித்தியாசம், வெற்றிக்கும் தோல்விக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது 1,884 வாக்குகள். இந்த மாதிரி நெருக்கமான மார்ஜின்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் சில நேரங்களில் ரீகவுண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இதுலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் ரீகவுண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விக்டரி மார்ஜினுக்கும் இங்கே இருக்கக்கூடிய குளறுபடியான வாக்குகளோட எண்ணிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விக்டரி மார்ஜின் பெருசா இருக்கு, இந்த குளறுபடியான வாக்குகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தான், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, எதுக்கு ரீகவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வி எழலாம். சாதாரண கேள்விதான், எல்லாரும் மனதிலையும் எழக்கூடிய கேள்விதான். ஆனால் விக்டரி மார்ஜின் கம்மியாக இருக்குது, அதனால என்ன வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எந்த பிரச்சனையுமே இந்த இவிஎம்ல இல்லை அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு இருந்தது தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன். இப்போ இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. அந்த எலெக்ஷன் கமிஷனோட அந்த மிஷின் மேலே நம்பகத்தன்மை இல்லைன்னு தொடர்ந்து மக்கள் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஆர் போன்ற அமைப்புகள் வாதாடிக்கிட்டு இருக்கு, பிரசாந்த் பூஷன் போன்ற வழக்கறிஞர்கள் தொடர்ந்து வாதாடிட்டு இருக்காங்க. ஆனால் இவிஎம்ல பிரச்சனை இல்லைன்னு இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்தது. இவ்வளவு டிஸ்கிரிபன்சஸ், ஏறக்குறைய சில தொகுதிகளில் 3,800, ஏறக்குறைய 16,700 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்கு கவுண்ட்டுக்கும் போல்டுக்கும். அப்படிங்கும் போது இவிஎம் மேலே எழக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமானது தான். இந்த சந்தேகம் மக்களுக்கு வரதான் செய்யும். அதை கிளாரிஃபை பண்ணக்கூடிய இடத்துல தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்களே தவிர ஸ்பெசிஃபிக்காக இந்த கான்ஸ்டிடுவன்சியில், இந்த போலிங் ஸ்டேஷனில் இதனால இந்த வாக்குகள் அதிகமாக இருக்கு, இதனால இந்த வாக்குகள் குறைவாக இருக்கு அப்படிங்கிற எந்த தகவலையும் எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் வெளியிடலை. இதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புது. இதே போல பிஜேபி பல இடங்களில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் இந்த டிஸ்கிரிபன்சி இருக்கிறதுனால பிஜேபி மேலையும் எலெக்ஷன் கமிஷன் மேலையும் நாம் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற உறுதியையும் அதிகப்படுத்துது இந்த சந்தேகங்கள். பூனம் அகர்வால் எலெக்ஷன் கமிஷனுக்கு சில கேள்விகளை வைக்கிறாங்க. அந்த கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சியில பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் குறைவா இருக்குன்னா அதுக்கு சில காரணங்கள் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு.
அதாவது சோதனை பதிவான வாக்குகள் டெலிட் பண்ணாமலே தேர்தல் நடந்திருக்கும், அல்லது அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன ஃபார்ம் 17C பதிவு செய்த எண் தவறாக மார்க் பண்ணியிருப்பாரு, அதனால குறைவாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய போலிங் ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன விளக்கம் அளிக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, இந்தந்த தொகுதிகளில், அதாவது இந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சியில் இந்த போலிங் ஸ்டேஷனில் இதனால வாக்கு எண்ணிக்கையில் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக ஏன் எலெக்ஷன் கமிஷன் இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. ஒருவேளை சோதனை பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் தான் கவுண்ட் அதிகமாக காட்டுது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னா அந்த கன்க்ளூஷனுக்கு நீங்கள் எப்படி வரீங்க? அந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினை நீங்கள் ஆய்வு செய்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி முன்வைக்கிறாங்க பூனம் அகர்வால். பதிவான வாக்குகளுக்கும் ஃபார்ம் 17C கையெழுத்து போடுற ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கையெழுத்து போடும்போது எழுதப்படுற எண்ணிக்கைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிறா? இதை இத்தனை நாள் ஒத்துக்காமல் இருந்தீங்க. ஃபார்ம் 17C பதிவான வாக்குகள்லையும் சரியான டேட்டா தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, கோர்ட்டில் வாதாடினீங்க. ஆனால் இந்த டிஸ்கிரிப்பன்சி இப்போ இருக்குது. ஃபார்ம் 17Cக்கும் பதிவான வாக்குகளுக்குமே வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போது இந்த டிஸ்கிரிப்பன்சி ஏற்படக்கூடியது தான் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ஆவரேஜாக ஒரு போலிங் ஸ்டேஷனில் 700 - 800 வாக்குகள் பதிவாகுது. ஆனால் டிஃபிசிட்னு நீங்கள் காட்டுற நம்பர்ஸ் 20 - 30 தான் இருக்குது. இப்போது ஒரு போலிங் ஸ்டேஷனில் பதிவான எல்லா வாக்குகளுமே தவறாக இருக்குது, அது சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த 700 - 800 அப்படிங்கிற அந்த கணக்கை தானே நீங்கள் டிஃபிசிட்டில் காட்ட முடியும். எப்படி 20 - 30 அப்படின்னு நீங்கள் டிஃபிசிட்டை காட்டுறீங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனை இவங்க கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப குறைவான மார்ஜினில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் ஏன் விவிபேட்டில் இருக்கக்கூடிய அதில் பதிவான வாக்குகளையும் எண்ணிருக்கக்கூடாது, ஏன் எண்ணலை அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. ஏறக்குறைய 140 தொகுதிகளில் இந்த மாதிரியான டிஸ்கிரிப்பன்சிஸ் நடந்திருக்கு. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினில் தான் பிரச்சனை அப்படின்னா எத்தனை மிஷின்ஸை நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுருக்கீங்க எண்ணாமல்? அதாவது நீங்கள் குறைவான எண்ணிக்கையில் வாக்குகளை எண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எத்தனை மிஷினை நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுருக்கீங்க, அதற்கான காரணம் என்ன, எந்தெந்த தொகுதிகளில் நீங்கள் அந்த மிஷினை எடுத்து ஓரமாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் ஏன் இது வரைக்கும் வெளியிடலை அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க. இதுதான் அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் எலெக்ஷன் கமிஷன் மேலே. சரி, இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த குற்றச்சாட்டு ஆதாரங்களோட வழக்கா நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2019 ஏற்பட்ட டிஸ்கிரிப்பன்சிக்கு 2024 தான் தீர்ப்பு வந்துச்சு. இந்த 2024 இப்போ இந்த டிஸ்கிரிப்பன்சிலாம் வெளிவந்திருக்கு. இதற்கு ஒருவேளை வழக்கு உடனடியாக தொடுத்தால் எப்போது தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை தீர்ப்பு மக்களுக்கு சாதகமாக வந்தால் இந்த ஆட்சி மாறுவதற்கான வாய்ப்புகளே அதிகம். என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். நன்றி.